வணக்கம் நண்பா நண்பி எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சுல்ல நம்ம மீட் பண்ணி. இனி அடிக்கடி மீட் பண்ணலாம். ஸோ உங்களை வெயிட் பண்ண வைக்க மாட்டேன். தகவல்களும் உடனுக்குடன் கண்டிப்பாக கொடுப்பேன் நம்ம சேனலில் இருந்து. அதே மாதிரி கொஞ்ச நாளாகவே ப்ரெஷராக போயிட்டு இருந்துச்சு, டைம் இல்லை. ஒரு தேட்டருக்கு போயிட்டு ஒரு நல்ல மூவி பார்த்துட்டு வந்த ஃபீல் இல்லவே இல்லை. ஆனால் ஒரே ஒரு விஷயம், நல்ல ஒரு விஷயம் நடந்தது. என்னென்னா கில்லி ரீரிலீஸ். இந்த மாதிரி ஒரு டைமில் எனக்கு தேட்டரில் போய் ஃபுல் என்ஜாய்மெண்ட்டாக ஃபுல்ஃபில்லாக வெளியே வந்த படமாக ரீசெண்ட் டைமில் கில்லி தான் இருக்குது. ரீரிலீஸ் எனக்கான ஒரு கரெக்டான டைமில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் தோணுச்சு. ஏன்னா டிவியில் பல முறை பார்த்துருக்கேன். அந்த ஒரு படத்தை முதல் தேட்டரில் ஃபீல் பண்ணி பார்க்கும்போது செமையாக ஒவ்வொரு சீனுமே நான் என்ஜாய் பண்ணேன். எனக்கு பின்னாடி உட்காந்துட்டு இருக்கவங்கலாம் டைலாகாக விடுறாங்க, ஒவ்வொரு சீனுக்கும் டைலாக் அடிக்கிறாங்க. அதை விட ஒரு விஷயம் கமெண்ட் பண்ணாங்க, என்னென்னா டிவியில் ஒரு 50 முறை பார்த்துருப்பேன், இருந்தாலும் தேட்டரில் வந்து பார்க்குறேன், ஒரு சீனுமே சலிக்கலை. இப்போ வர படங்கள்லாம் போர் அடித்தா தேட்டரை விட்டு பாதியிலே வெளியில் போயிடுறேன். இந்த படத்தை அப்படி பண்ண முடியலையே, கில்லி தாயா அப்படின்ற மாதிரி ஷேர் பண்ணாங்க. கில்லி படத்துலேயே நம்ம அண்ணன் ஒரு டைலாக் சொல்லுவார்ல, ஆல் ஏரியாவிலும் ஐயா கில்லிடான்னு சொல்கிற மாதிரி ஆல் டைம் எப்போவும் சரி கில்லி தான் அப்படின்றத ரீரிலீஸ் மூலிமா ப்ரூவ் பண்ணியிருக்கு. ஒவ்வொரு இடமும் திருவிழா கூட்டம் தான் களை கட்டுது. கில்லி ரீரிலீஸ் கொண்டாட்டம். அதே மாதிரி கில்லி ரீரிலீஸ் படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது ஒரு தாட் வந்துச்சு, இதே மாதிரி இந்த துல்லாத மனமும் துள்ளும், அதுக்கப்புறம் வசீகரா, அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்ச பத்ரி, இந்த மாதிரி படங்கள் எல்லாமே ரீரிலீஸ் பண்ணால் இன்னும் செம்மையாக இருக்கும், இன்னும் வைப் கொண்டாடலாமே அப்படின்னு தோணுச்சு. அடுத்தடுத்து பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்ல. உங்களுடைய கமெண்ட், நீங்கள் எதிர்பார்க்குற படத்தை கமெண்ட் பண்ணிவிடுங்க. அடுத்ததாக தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தினுடைய ஒரு அப்டேட் என்னென்னா, வெங்கட் பிரபு தானே அந்த படத்தினுடைய இயக்குனர். ஸோ அவர் கிட்டத்தட்ட 17 வருஷம் அவருடைய லைஃப் சினிமா கரியராக இருந்ததுனால நேற்று அவர் செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தார். ட்விட்டரில் ரசிகர்கள் பேச, அவர் பதில் சொல்ல, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடந்துகிட்டு இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு டைமில் அடுத்து கோட் அப்டேட் எப்போ அப்படின்னும் போது அதுக்கு பதிலாக வெங்கட் பிரபு அவர்கள் உங்களுக்கு என்ன மாதிரி அப்டேட் வேணும்னு கேட்டதுக்கு, அதுக்கு ஒருத்தர் எங்களுக்கு அடுத்த சிங்கிள் எப்போன்னு சொல்லுங்கன்னு சொல்லி கேட்கும் போது வெங்கட் பிரபு அவர்கள் ஷேர் பண்ண ஒரு விஷயம், அடுத்த சிங்கிள் கோட்லேருந்து ஜூன் மந்த் வரப்போகுது அப்படின்றத ஷேர் பண்ணியிருக்காரு. நம்ம அண்ணன் பர்த்டே ஜூன் மந்த் 22 வருது இல்லையா? ஸோ அதை முன்னிட்டு ஸ்பெஷலாக கொண்டாட்டமாக இருக்க டீம் சைடுலேருந்து செகண்ட் சிங்கிள் விட போகிறாங்கன்றது அவருடைய பதிலிருந்தே நமக்கு தெரியுது. ஸோ அதே மாதிரி இப்போது ஜூனில் செகண்ட் சிங்கிள் விடுறாங்கன்னா, அதே ஜூலையில் நம்ம டீசரோ ஏதோ சம்திங் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆகஸ்ட் கண்டிப்பாக படத்தினுடைய ஆடியோ லான்ச் இருக்க போகுது. செப்டம்பர் படம் வரப்போகுது. ஸோ கொண்டாட போகிறோம். ஸோ இதெல்லாமே எப்படி பார்க்குறீங்க? அடுத்தடுத்த அப்டேட்டுக்கு எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்கன்னு அதை கமெண்ட் பண்ணிட்டு நம்ம சேனலுக்கு ஒரு லைக்கை போட்டு கிளம்புங்க. பாய்.